அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான் செய்திகள்லாம். ஓகே, முடிச்சிடலாம். ஸோ உச்ச நீதிமன்றாக மகாதேவன், கோடீஸ்வர் சிங் நியமனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொலீஜியம் அமைப்பு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து இவங்க 2 பேத்தையும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா முன்னாடி 2 பேர் வந்து அவங்களோட டைம் பீரியட் முடிஞ்சிருக்கும். அதனால சுப்ரீம் கோர்ட்ல ஒரு 2 வேக்கன்ட் இருந்துச்சு. அந்த 2 வேக்கன்ட்க்கு ஆட்கள் எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. சரிங்களா? சுப்ரீம் கோர்ட்ட பொறுத்தவரைக்கும் முழு உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது முழு நீதிபதிகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா 1+33. ஓகேவா? மொத்தம் 34 பேர் இருப்பாங்க. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், அது இல்லாம 33 ஜட்ஜஸ். ஓகேவா? ஸோ இப்போ இவங்க 2 பேரோட அப்பாயின்ட்மெண்ட்னால என்ன ஆகுது அப்படின்னா, மறுபடியும் ஃபுல் ஸ்ட்ரென்த்துக்கு சுப்ரீம் கோர்ட் வந்துருச்சு. சரியா? இப்ப யார் இந்த 2 பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கோடீஸ்வர் சிங் ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கோடீஸ்வர் சிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக்கோட சீஃப் ஜஸ்டிஸா இருந்திருக்காரு. அடுத்தது மகாதேவன் வந்து பொறுப்பு தலைமை நீதிபதியா இருந்தாரு. சமீபத்தில் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேரையும் தான் இப்ப செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மணிப்பூரை சேர்ந்தவரான கோடீஸ்வர் சிங் அந்த மாநிலத்தில் இருந்து உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட முதல் நீதிபதி என்ற சிறப்பை பெற்றுள்ளார். ஓகேங்களா? கோடீஸ்வர் சிங் பார்த்தோம்னா மணிப்பூர். ஸோ மணிப்பூர்ல இருந்து ஒருத்தர் சீஃப் ஜஸ்டிஸா, ஐ மீன் மணிப்பூர்ல இருந்து ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா ஆகுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரிங்களா? ஸோ அது ஒரு சிறப்பான விஷயமா இருந்துச்சு. இப்ப பாக்குறோம் நம்ம, இவர் வந்து தமிழ்நாட்டுடைய மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துடைய பொறுப்பு நீதிபதியா இருந்தாரு. இப்ப இவர் வந்து உச்ச நீதிமன்றம் போயிட்டாரு. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு பொறுப்பு நீதிபதியை போட்டாகணும். அதுக்கு யாரை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவங்கள புதிய பொறுப்பு தலைமை நீதிபதி மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துக்கு யார் அப்படின்னா கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவர். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் என்னென்ன அப்படிங்கிற பேரை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்பாயின்மெண்ட் பேசிஸ்ல தான் இந்த நியூஸை நம்ம பார்க்கறோம். சரியா? சின்ன நியூஸ் தான். அடுத்தது திருக்குறள். திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எள்ளாமலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை, மழையில்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்க்கு துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும். நிறைய மழை பெஞ்சு பயிர்களை நாசம் செய்யறதும் மழையாக இருக்கு. மழையே இல்லாத காலத்துல நம்ம வறட்சி போன்ற நிலையா இருக்கப்போ திடீர்னு மழை பெஞ்சு பயிர்களை காப்பாத்துறதுமே மழையா தான் இருக்கு. அப்ப கெடுப்பதும் மழைதான், ஆக்கப்பூர்வமாக இருப்பதும் மழைதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம திருவள்ளுவர். சரிங்களா? அதுதான் கெடுப்பதும் கெட்டார் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறள் எண் 15, அதிகாரம் வான் சிறப்பு. சரியா? கடைசியா பாக்குறப்ப ஒரு ரிப்போர்ட்டை பத்தி பார்க்க போறோம். என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, இந்தியாவில் ஒரு தடுப்பூசி கூட பெறாத 16 லட்சம் குழந்தைகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, உலக சுகாதார அமைப்பும் யுனிசெஃப்பும் சேர்ந்து தான் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ வருஷம் வரக்கூடிய ஒரு ரிப்போர்ட் தான். என்ன ஒரு ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, வேக்சினேஷனை ரிலேட் பண்ணி, தடுப்பூசியை ரிலேட் பண்ணி வரக்கூடிய ரிப்போர்ட். அதாவது குழந்தைகளுக்கான வேக்சினேஷன், சில்ட்ரன் வேக்சினேஷன் ரிலேட் பண்ணி வரக்கூடியது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இந்தியாவில் வேக்சினே போடாம ஒரு 16 லட்சம் குழந்தைகள் இருக்கு அப்படிங்கிறது யார் சொல்லியிருக்காங்கன்னா, யுனிசெஃப் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவில் 2023 சுமார் 16 லட்சம் குழந்தைகளுக்கு எந்த ஒரு தடுப்பூசியும் செலுத்தப்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. 16 லட்சம் பேருக்கு வந்து தடுப்பூசியே போடாம வச்சிருக்கோம். மிஷன் இந்திரதனுஷ் அப்படின்னு சொல்லி நிறைய வச்சிருக்கோம் நம்ம. யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இருந்தாலுமே 16 லட்சம் குழந்தைகளுக்கு நம்மளால தடுப்பூசி அப்படிங்கிறது போட முடியல. இந்த 16 லட்சம் அப்படிங்கிறது 2023 தான். இதே 2021 பார்த்தோம்னா, இந்தியா தான் உலகத்திலேயே மிக மோசமான நாடாக இருந்துச்சு. எதுலன்னா குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தாம இருக்கிறதுல. ஏன்னு பார்த்தோம்னா 27.3 லட்சம் குழந்தைகளுக்கு நம்மளால தடுப்பூசி செலுத்த முடியல. 27.3 லட்சம் குழந்தைகள் வந்து 2021ஆம் ஆண்டு இந்தியாவுல தடுப்பூசி போடாம இருந்தாங்க. எந்த ஒரு தடுப்பூசியும் போடாம இருந்தாங்க. ஓகேவா? அது இப்ப 2023ன்னு பார்க்கிறப்ப 16 லட்சமா கம்மியா இருக்கு. ஓகேவா? அப்ப இதோட இத கம்பேர் பண்றப்ப கம்மி தான். ஓகேவா? ஸோ 2021ல இருந்து 2023 பார்க்குறப்ப இது கம்மி தான். சரிங்களா? ஸோ நம்ம நல்லா தான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலுமே இந்த 16 லட்சம் குழந்தைகள்
வந்து இன்னமும் தடுப்பூசி செலுத்தாம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தரவுகள நம்ம தெரிஞ்சுக்கணும். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் பாக்ஸ் கன்டென்ட்டா நம்ம குடுக்கலாம். சரிங்களா? மிஷன் இந்திரதனுஷ் அந்த மாரி நியூட்ரிஷன், சில்ட்ரன் அந்த மாரி வரக்கூடிய கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம இந்த டேட்டாவ ஆட் பண்ணலாம். யார் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, உலக சுகாதார அமைப்பு மற்றும் யுனிசெஃப் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் சொல்றாங்க. அப்படி உலக அளவுல இந்த மாரி ஒரு தடுப்பூசி கூட செலுத்தப்படாத குழந்தைகள் இருக்கக்கூடிய எண்ணிக்கை அப்படிங்கிறது இந்தியாவுல 16,00,000. வேர்ல்டு லெவல்ல யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நைஜீரியா. ஓகேங்களா? நைஜீரியால பார்த்தோம்னா 21,00,000 இருக்கு. அடுத்ததா வந்து இந்தியா உலகத்திலேயே 2வது இடத்துல வந்து இருக்கோம். 16,00,000. சரிங்களா? ஸோ இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னா, 2ண்ட் ரேங்க்ல வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இது நமக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரு 3 செய்திகள் தான் பார்த்துருக்கோம். 2 செய்திகள், ஒரு திருக்குறள் பார்த்துருக்கோம். நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.